வவுனியாவில் ஏகமனதாக தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதுதான் சரியானது என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். சஜித் பிரேமதாச, அன்றகுமார திசாநாயக்க ஆகியோர் இப்பொழுது தமிழர்களுக்கான தீர்வு பற்றி பேசுகிற அளவுக்கு வந்து நிற்கிறார்கள். அவர்கள் இந்த தீர்மானகரமான நிலைப்பாட்டை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுவதை ஏதோ ஒரு வகையில் சமாளிக்கின்ற உத்தியாகவும் நாங்கள் இதை பார்த்தோம். தமிழ் மக்கள் பொதுச்சபையின் சார்பில் அந்த விவாதத்தில் கலந்து கொள்ளாததற்கான காரணம் அவருக்கு சொல்லப்பட்ட பதில், அதாவது எங்களுடைய செயற்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்மானம் இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதில்லை. தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் எந்த வழியில் பயணிக்கப் போகிறது என்பது நீங்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்புக்கு எவ்வளவு முக்கியமானது? சுமந்திரன் கூறுகிறார், தமிழரசு கட்சி ஆதரிப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கின்றது என்றால் இப்பொழுது ஸ்ரீதரன் எந்த கட்சிக்குள் இருக்கின்றார் என்ற கேள்வி இருக்கிறது. மாவை எந்த கட்சிக்குள் இருக்கிறார் என்ற கேள்வி எல்லாம். சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார், தமிழ் தேசியத்தோடு 20% மக்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் 20% மேல் இவர்கள் வாக்குகளை பெற மாட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் ஒரு அங்கஜன் ராமநாதன் போன்ற ஒருவர் கூட அதிக விருப்பு வாக்கை பெறக்கூடியதாக இருந்தது. இங்கே கிழக்கில் பிள்ளையான் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த புலம்பெயர்ந்த கட்டமைப்புகளிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? இது ஒரு தேசிய பண், ஒரு தமிழ் தேசிய பண். இதில் தாயகம், குலம் எல்லாம் ஒன்று. பொது மேடைகளில் இவற்றுக்கான பரப்புரைகளை செய்கிற திட்டம் இருக்கிறது. தமிழர் நாம் ஒன்றாகி தாய்மண் காப்போம். அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய சந்திப்பரங்கத்தில் நாம் பேசவிருக்கின்ற விடயம் இப்பொழுது பரபரப்பாக தமிழ் தேசிய பரப்பில் பேசப்படுகின்ற ஜனாதிபதி தேர்தலும், ஜனாதிபதி வேட்பாளர்களின் வடக்கு கிழக்குக்கான வருகைகள் அதிகரித்திருக்கின்ற ஒரு நிலைமையும், அதற்கான பின்னணியாக பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துகின்ற விடயம் மிக மும்முரமான வகையிலே மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லப்படுகின்ற செயல்பாடும், அரசியல் கட்சிகள் தலைவர்கள் என்பதற்கு அப்பால் பொதுமக்கள் இணைந்து தமிழ் மக்கள் பொது சபை என்ற ஒன்றின் ஊடாக இந்த செயல்பாட்டை முன்னெடுத்து வருகின்ற ஒரு புதிய யுக மாற்றத்தை நாங்கள் காண்கிறோம். அந்த வகையில் தமிழ் மக்கள் பொது சபையில் பல அரசியல் ஆய்வாளர்கள், ஆய்வு பத்தி எழுத்தாளர்கள் மற்றும் தமிழ் சமூகத்தில் தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் நிலவரங்களை மக்கள் மத்தியில் தெளிவாக எடுத்துச் செல்ல வல்லவர்கள் அதிகமாகவும், அதே வேளையில் மதம் சார்ந்த ஆன்மீகவாதிகளும் இணைந்து இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டமைப்பில் உள்ள அரசியல் ஆய்வாளராக நீண்ட காலமாக இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பு மற்றும் சர்வதேச விடயங்கள் சம்பந்தமாகவும் பத்திகளை எழுதுபவரும், அதே வேளையில் பல ஊடகங்களில் செவ்விகளை வழங்கி இருப்பவருமான யதீந்திரா அவர்களை நாம் இப்பொழுது இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் யதீந்திரா. வணக்கம். செவ்விக்குள் செல்வதற்கு முன்னர் நேற்று 16ஆம் தேதி காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரையிலும் கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை தமிழ் மக்கள் பொதுச்சபையானது நடாத்தியிருக்கிறது. சுமார் 200க்கும் குறையாத வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பலர் பங்கு பற்றியுள்ளார்கள். தமிழ் மக்கள் பொதுச்சபை சார்பில் நிலாந்தன், பேராசிரியர் கணேசலிங்கம், ஜோதிலிங்கம், ரவீந்திரன், இந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளார்கள். அங்கு கலந்து கொண்டவர்கள் பெருமளவு கேள்விகளையும் தங்களது ஐயங்களையும் தீர்த்து கொண்டதோடு அனைத்து அமைப்புகளும் நிகழ்ச்சி நிறைவில் பொது தமிழ் வேட்பாளரை ஏற்றுக்கொள்வதாக பகிரங்கமாக அறிவித்திருந்தன. இப்பொழுது தமிழ் மக்கள் பொது சபை என்பது முழு மூச்சாக இந்த விடயத்தை சில பிரகடனங்களோடு வவுனியாவில் ஒரு பிரகடனத்தை முன்வைத்து இப்பொழுது செயலில் களத்தில் இறங்கி இருக்கிறீர்கள். ஒரு அறிமுகம் தாருங்கள் இந்த தமிழ் மக்கள் பொது சபை பற்றி. இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும், அது ஏன் நிறுத்த வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ற அடிப்படையில் கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் உடன்பாடுள்ள சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் புத்திஜீவிகள், மத 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 ஸ்தாபனங்களை பிரதித்துவப்படுத்துகின்ற பலரும் ஒன்று கூடி வவுனியாவில் ஏகமனதாக தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதுதான் சரியானது என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து
இரண்டாவது சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. அந்த இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. நான் சந்திப்பு என்று சொல்வது ஊடக பரப்புக்கு தெரிய வந்த சந்திப்புகள் தான் இவைகள். தெரியாமல் நாங்கள் பல்வேறு கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தன. அதன் விளைவாகத்தான் இந்த சந்திப்புகள் இடம்பெற்றன. இரண்டாவது சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இன்னும் இந்த விடயத்தோடு உடன்பாடு உள்ள பல சிவில் சமூக அமைப்புகளை, சமூக மட்ட அமைப்புகளை எல்லாம் இணைத்துக் கொண்டு சுமார் 80க்கு மேற்பட்ட அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள், புத்திஜீவிகள் அடங்கிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது சம்பந்தமாக கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களின் பொழுதும் பேசப்படாத அளவிற்கு மிக உறுதியாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட வகையிலும் இந்த விடயம் தற்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அது தொடர்பான வேலைகள் தற்போது பல தளங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுதான் சுருக்கமாக இந்த தமிழ் பொது வேட்பாளரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். தென்னிலங்கை அரசியல்வாதிகள் குறிப்பாக ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு இந்த முறை மட்டுமே முக்கியமானவர்களினுடைய இல்லங்களை நாடி செல்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சி.வி. விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய இல்லத்துக்கு சென்றதை தொடர்ந்து இப்பொழுது மற்றைய கட்சிக்காரர்களும் அப்படியான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த வருகை என்பதும் அவர்கள் இப்பொழுது வாக்குறுதிகளை வழங்குகின்ற வகையில் தங்களுடைய முனைப்பான செயல்பாடுகளை சஜித் பிரேமதாச, அன்றகுமார திசாநாயக்க ஆகியோர் இப்பொழுது தமிழர்களுக்கான தீர்வு பற்றி பேசுகிற அளவுக்கு வந்து நிற்கிறார்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது இந்த பொது வேட்பாளரை முன்னிலைப்படுத்துவது என்பது தந்திருக்கக்கூடிய விளைவா? அதுவும் ஒரு பிரதான காரணம் தான். அவர்கள் இப்பொழுது இந்த தமிழ் மக்களை நோக்கி நீங்கள் சொன்னது போன்று கட்சி தலைவர்களுடைய வீடுகள் தேடி சென்று சந்தித்து கலந்துரையாடுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பதற்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு உறுதியாகவும் கட்டமைக்கப்பட்ட வகையிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஒரு பிரதான காரணம் தான். அதில் சந்தேகம் இல்லை. உண்மையில் இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் இதுவரை இலங்கை தீவு கண்ட ஜனாதிபதி தேர்தல்களை விட இது சற்று மிகவும் சிக்கலான ஒரு தேர்தல். என்றால் நாடு பொருளாதார ரீதியான ஒரு வங்குரோத்து நிலைக்கு பின்னர் அதாவது பொருளாதார ரீதியாக மீண்டெழ முற்படுகின்ற ஒரு சூழலில் நடைபெறப் போகின்ற தேர்தல். இந்த தேர்தலை நீங்கள் தென்னிலங்கை நிலைமைகளை அவதானித்தால் இந்த தேர்தல் ஒரு மும்முனை போட்டி தற்பொழுது தெரிகின்றது. அது ஒரு 4 தரப்பு போட்டியாகவும் அது மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது நிலைமைகள் நாங்கள் அந்த நிலைமைகளை சற்று இன்னும் ஒரு சில மாதங்களில் அது மிக தெளிவாக தெரியும். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழலில் மும்முனை போட்டி. இந்த மும்முனை போட்டியை நாங்கள் உற்று நோக்கினால் தற்பொழுதுள்ள சூழலில் தமிழ் மக்களுடைய வாக்குகள் ஒரு தீர்மானகரமான வாக்கு, முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு தீர்மானகரமான வாக்குகள். தமிழ் மக்களுடைய வாக்குகள் இல்லாத பட்சத்தில் 50 வீதத்தை எந்த ஒரு வேட்பாளரும் பெற முடியாது. அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் அறுதி பெரும்பான்மை என்பது 50+1 என்ற அடிப்படையில் தான் இருக்கு. அந்த அறுதி பெரும்பான்மையை எந்த ஒரு வேட்பாளரும் பெற முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு சூழலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு தற்பொழுது அதிகம் பேசப்படுவதற்கு அப்பால் மிக தீவிரமாக அதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஓரளவுக்கு இந்த முயற்சியை ஏதோ ஒரு வகையில் திசை திரும்ப அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த முயற்சியின் தீவிரத்தை தணிக்கின்ற நோக்கத்தில் இந்த வேட்பாளர்கள் அனைவரும் வடக்கு நோக்கி, கிழக்கு நோக்கி, குறிப்பாக வடக்கு நோக்கி தங்களுடைய விஜயத்தை மேற்கொண்டு அங்கே பல்வேறு வகையான சந்திப்புகளில் ஈடுபடுகின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் சில தீர்மானகரமான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்ற ஒரு பின்னணியில் தான் அவர்கள் இந்த தீர்மானகரமான நிலைப்பாட்டை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுவதை ஏதோ ஒரு வகையில் சமாளிக்கின்ற உக்தியாகவும் நாங்கள் இதை பார்க்கலாம். கடந்த 9ஆம் திகதி சுமந்திரன் அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த அரசியல் கருத்து களம் என்ற நிகழ்ச்சிக்கு பலரை, அதுவும் குறிப்பாக இந்த சிவில் சமூக கட்டமைப்பில் உள்ளவர்களை அழைத்திருந்தேன். அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தமிழ் மக்கள் பொதுச்சபையின் சார்பில் அந்த விவாதத்தில் கலந்து கொள்ளாததற்கான
காரணம் சொல்லக்கூடியதாக இருந்தால் சொல்லுங்களேன். நிச்சயமாக உண்மையில் அவர் என்னையும் அணுகி இருந்தார். அதாவது தமிழ் சிவில் சமூகம் சார்பாக கருத்துருவாக்கம் மற்றும் ஆய்வு செயற்பாடுகளில் முன்னணி வகிக்கின்ற பலர் இந்த கட்டமைப்புக்குள் இருக்கின்ற பின்னணியில் அவர்கள் அனைவரையும் திருவாளர் சுமந்திரன் அணுகியிருந்தார். இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு பேசுமாறு கேட்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு சொல்லப்பட்ட பதில், அதாவது எங்களுடைய செயற்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்மானம் இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதில்லை என்று. ஏனென்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாடு ஏன் முக்கியமானது, இன்றைய காலத்தில் அதனுடைய அரசியல் பெறுமதி என்ன என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஏற்கனவே நாங்கள் உரையாடல்களை ஆரம்பித்து விட்டோம். இவ்வாறான ஒரு சூழலில் அது தேவையா இல்லையா என்ற ஒரு விவாதம் எங்களுக்கு அவசியமற்றது. என்றால் அது தேவை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக அதற்காக அர்ப்பணித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் அப்படி ஒரு விவாதத்தை நாங்கள் செய்ய முடியாது. அது அப்படி செய்வதாக இருந்தால் நாங்கள் கடந்த 4 மாதங்களாக உறுதியாக மேற்கொண்ட இந்த நிலைப்பாட்டை நாங்களே மலினப்படுத்துவதாக மாறிவிடும் என்ற அடிப்படையில் அதை நாங்கள் நிராகரித்திருந்தோம். மிக நியாயமான காரணத்தின் அடிப்படையில் நிராகரித்திருந்தோம். ஏனென்றால் இந்த சிவில் சமூக அந்த சந்திப்பில் நான் பங்கு கொள்ளவில்லை, ஏனைய நண்பர்கள் பங்கு கொண்டிருந்தார்கள். சிவில் சமூக கட்டமைப்பின் சார்பில் அப்பொழுது அது தமிழ் மக்கள் பொதுச்சபையாக இருக்கவில்லை, சிவில் சமூகங்களின் கூட்டமைவாக இருந்தது. அந்த அடிப்படையில் சில பிரதிநிதிகள் சந்தித்து சுமந்திரனை சந்தித்து கலந்துரையாடி இருந்தனர். இதனுடைய நியாயத்தன்மையை அவருக்கு புரிய வைக்கின்ற முயற்சிக்காகத்தான் அந்த சந்திப்பு இடம்பெற்றது. அந்த சந்திப்பில் அவரும் பெரிய அளவுக்கு விவாதங்கள் செய்யவில்லை. மக்கள் வாக்களிக்காவிட்டால் என்ன செய்வது போன்ற சில கேள்விகளைத்தான் கேட்டிருந்தார். ஆனால் பின்னர் அவர் நடத்திய அந்த கூட்டத்தின் பொழுது அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள், அதை வெளிப்படுத்திய முறை என்பது முற்றிலும் தலைகீழானது. இதற்கு 100% எதிர்நிலைப்பாட்டை அவர் அங்கே வெளிப்படுத்தி அந்த நிகழ்வில் அவருடைய கருத்துக்கள், சுமந்திரனுடைய கருத்துக்களுக்கு ஒத்திசைவானவர்கள் தான் அதிகப்படியாக அங்கே உரையாற்றினார்கள். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் தமிழ் தேசிய கட்சியை சார்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா அவர்கள் அங்கே உரை நிகழ்த்தியிருந்தார். ஆனால் ஸ்ரீகாந்தா அவர்கள் ஒரு தெளிவான விதத்தில் அந்த உரையை நிகழ்த்தியிருந்தாரா? பொது வேட்பாளருக்கான ஆதரவு கருத்தாக அவருடைய கருத்தை நீங்கள் பார்த்தீர்களா? திரு ஸ்ரீகாந்தா பொறுத்தவரையில் அவர் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு அதாவது அந்த அரங்கத்தில் பொது வேட்பாளரின் தேவை, அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அவர் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதே நேரம் அதாவது அவர் சில தர்க்கரீதியான சில கேள்விகளையும் கேட்டிருந்தார். ஆனால் அதே நேரம் அது அவருடைய பாணியில் அந்த கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். அவர் எவ்வாறு வளமையாக பேசுவாரோ அந்த அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். ஆனால் அந்த பொது வேட்பாளரின் முக்கியத்துவம், அதனுடைய தேவை, தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு ஏன் தமிழ் மக்கள் வாக்களிக்க முடியாது என்ற விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்ததாகத்தான் நான் கருத்து. இந்த கருத்தரங்கம் என்பது எந்த விதமான பாதிப்பை, அல்லது அவர் தமிழரசு கட்சி ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்திருக்கின்ற அளவுக்கு இறுக்கமாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு, அதிகப்படியான அங்கத்தவர்கள் அதற்கு சார்பாக இருப்பதாக நேற்று முன்தினமும் ஒரு ஊடகத்தில் ஆஸ்திரேலியாவில் கருத்து தெரிவித்திருந்தார். சமகாலத்தில் பிரான்சில் ஸ்ரீதரன் அவர்கள் பொது வேட்பாளரை முழுதாக நியாயப்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை சொன்னதோடு தான் 100க்கு 150% பொது வேட்பாளரை ஆதரிப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் எந்த வழியில் பயணிக்கப் போகிறது என்பது நீங்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்புக்கு எவ்வளவு முக்கியமானது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஆரம்பத்திலிருந்தே தமிழரசு கட்சியினுடைய பங்களிப்பு அவசியம் என்ற கருத்து, அதாவது நாங்கள் மட்டுமல்ல, இணைய அரசியல் கட்சிகள், இதை கொள்கை நிலைப்பட்டு ஆதரிக்கின்ற இணைய அரசியல் கட்சிகளும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் உள்ள கட்சிகளும், அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்தை பல்வேறு சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருந்தனர். அந்த அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி இதோடு இணைந்து வர வேண்டியது அவசியம், அது முக்கியம். இந்த விடயத்தை வெற்றி கொள்வதற்கு என்ற கருத்து பரவலாக இருந்தது. தமிழரசு கட்சியினுடைய ஆதரவை இந்த சிவில் சமூக கட்டமைப்புகள் சார்பிலும் அந்த 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 கட்சியினுடைய ஆதரவை கூறி உத்தியோகபூர்வமாகவும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது.
குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மக்கள் மனு வடகிழக்கு சிவில் சமூக குழுவினுடைய ஏற்பாட்டில் நடைபெற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்கள் பங்கு கொண்ட சந்திப்பின் பொழுதுதான் முதலாக மாவை சேனாதிராஜா, திருவாளர் மாவை சேனாதிராஜா 2 வார கால அவகாசத்தை கோரியிருந்தார் தாங்கள் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக தங்களுடைய மத்திய குழுவில் கூடி. ஆனால் அதன் பின்னர் சிவில் சமூக கட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் உத்தியோகபூர்வமாக திரு மாவை சேனாதியோடு கலந்துரையாடி இருந்தார்கள். அப்பொழுதும் அவர் அவகாசம் கோரியிருந்தார். ஆனால் அவ்வாறு அவகாசம் கோரிய பொழுதும் அவருடைய கூட்டத்தில் உத்தியோகபூர்வமாக இந்த நிலைப்பாடு இது எடுக்கவில்லை. தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இது தொடர்பாக தாங்கள் நிலைமைகளை அவதானித்து எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது என்ற அடிப்படையில் முடிவொன்றை எடுப்பதாக அவர்கள் தங்களுக்குள் உடன்பாடு கண்டதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பொது அரங்கில் இடம்பெறுகிற விடயத்தை பார்த்தார் திருவாளர் சுமந்திரன் கடந்த அந்த 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 யாழ்ப்பாண கூட்டத்தின் பொழுது அதன் பிறகு ஒரு யாழ்ப்பாண ஊடகம் ஒன்று யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டிருக்கிற ஒரு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலிலும் அவர் தமிழரசு கட்சி இதை எதிர்ப்பதாக, இதை ஆதரிப்பது இல்லை என்று முடிவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அப்படி ஒரு முடிவை இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக வெளியில் அறிவிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது சுமந்திரன் மறைமுகமாக அவர் சொல்லுகின்ற விஷயம் இது தொடர்பாக ஸ்ரீதரன் போன்றவர்கள் ஏனையவர்கள், அதாவது இந்த நிலைப்பாட்டை ஆதரிப்பவர்கள் தெளிவாக மக்களுக்கு முன்னால் பேச வேண்டும் தங்களுடைய நிலைப்பாடு என்ன. ஏனென்றால் சுமந்திரன் கூறுகிறார் தமிழரசு கட்சி ஆதரிப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கின்றது என்றால் இப்பொழுது ஸ்ரீதரன் எந்த கட்சிக்குள் இருக்கின்றார் என்ற கேள்வி இருக்கிறது, மாவை எந்த கட்சிக்குள் இருக்கிறார் என்ற கேள்வி எல்லாம் இருக்கு. ஆகவே அவர்கள் உத்தியோகபூர்வமாக தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும், அல்லது சுமந்திரனுடைய நிலைப்பாடு தான் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடா என்பதையும் அவர்கள் வெளியில் சொல்ல வேண்டியிருக்கிறது. என்றால் இப்பொழுது சுமந்திரனுடைய அணுகுமுறையை பொறுத்தவரையில் ஒன்று தெளிவாக தெரிகிறது, தான் எடுக்கின்ற முடிவின் அடிப்படையில் தான் தமிழரசு கட்சியின் இறுதி முடிவு அமையும், அப்படித்தான் அமைய தான் வைப்பேன் என்ற அடிப்படையில் தான் அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. இது தொடர்பாக தமிழரசு கட்சி மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய தேவை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஏனையோருக்கு உண்டு. இந்த இடத்தில் பொதுமக்கள் சபை என்பது இப்பொழுது பறந்து விரிந்து பயணிக்கின்ற பொழுது அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல் கட்சிகளினுடைய சொல்லை மக்கள் கேட்பதா, அல்லது இந்த பொது சபை என்பது மக்களுடைய குரலாக மக்கள் இயக்கமாக பயணிப்பது என்பது பலமாக இருக்குமா என்ற ஒரு விடயத்தில் அரசியல்வாதிகள் பதட்டப்படுவது. சுமந்திரனுடைய அந்த நிகழ்வு என்பது வளமையான சுமந்திரனாக அங்கே அவர் பேசவில்லை. அவருடைய சொல்லாடல்கள், அவருடைய உடல் மற்றும் மொழி ரீதியாக அவருடைய வெளிப்பாடுகளை பல அரசியல் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் விமர்சித்திருந்தார்கள். ஒரு பதட்டம் அங்கே காணப்படுவதா, மக்கள் வாக்களித்துத்தான் கட்சிகள் பலம் பெறுகின்றன. அப்படி என்றால் இப்பொழுது கட்சி அரசியல்வாதிகள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற நிலையை மக்களே அரசியல்வாதிகளுக்கு சொல்லுகிற ஒரு மாற்றமாக இந்த தமிழ் பொதுச்சபையை பார்க்கலாமா? இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை அல்லது ஏற்கனவே சிவில் சமூக கூட்டுறவு என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த விடயத்தில் உடன்பாடு உள்ள கருத்தியல் ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் இந்த விடயத்தின் அவசியத்தை புரிந்து கொண்ட அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்ட பல அமைப்புகள் தனிநபர்கள் இணைந்திருக்கின்ற ஒரு கட்டமைப்பு. இதனுடைய இலக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர்களை நிறுத்துவது, அவரை நோக்கி தமிழ் மக்களுடைய வாக்குகளை திரட்டுவது, இதுதான் இதனுடைய இலக்கு. ஆனால் இந்த அடிப்படை உண்மையில் இந்த கட்டமைப்பு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எதிராக உருவாக்கப்பட்டதல்ல. அதாவது கொள்கை அடிப்படையில் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்கின்ற அரசியல் கட்சிகள் இணைந்து பயணிப்பது என்பதுதான் இது ஆரம்பத்திலிருந்து எடுக்கப்பட்ட முடிவு. இப்பொழுதும் அதுதான் முடிவு. குறிப்பாக ஏற்கனவே சில கட்சிகள் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றன. அவ்வாறு சில கட்சிகள் அவகாசம் கேட்டது, இலங்கை தமிழரசு கட்சி உட்பட அவர்கள் அவகாசம் தான் கேட்டிருந்தால் அவர்கள் உண்மையில் ஆரம்பத்தில் நிராகரிக்கவில்லை, ஆதரிக்கவும் இல்லை, ஆனால் அவகாசம் கேட்டது. இவ்வாறான நிலையில் தான் ஒரு மாத காலமாக இந்த விடயங்கள் தாமதமடைந்தது. காரணம் இந்த அரசியல் கட்சிகளுடைய தெளிவான நிலைப்பாடுகள் அறிந்து கொள்வதில் சில தாமதங்கள் இருந்ததால் அவர்கள் அவகாசம் கேட்டார். இப்பொழுது கொள்கை நிலைப்பாட்டு ஏற்றுக்கொள்கின்ற கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன, அதாவது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தன்னுடைய நிலைப்பாடை அறிவித்திருக்கிறது. அதில் உள்ள கட்சிகள் அங்கே அடுத்தது தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் திருவாளர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை ஏற்கனவே அறிவித்து விட்டார். அதே போன்று உதிரியாக இருக்கின்ற கட்சிகள்
தமிழ் தேசிய பசுமை இயக்கம் போன்ற கட்சிகள் எல்லோரையும் இணைத்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குகின்ற ஒரு முயற்சி தான் தற்பொழுது இடம்பெற்று வருகிறது. அது இன்னும் சில நாட்களில் அது 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 அந்த 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 விடயம் முடிவடையும். அந்த பொது கட்டமைப்பு மக்களுக்கு அறிவிக்கப்படும். அது தொடர்ந்து மக்கள் மத்தியில் தீவிரமான அரசியல் கட்சிகளும் இந்த கட்டமைப்பு இணைந்து ஒரு மேடையில் இந்த பிரச்சாரங்களை நாங்கள் முன்னெடுப்பதுதான் எங்களுடைய திட்டம். தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய வவுனியா பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது, அதிலும் குறிப்பாக அவருக்கு மட்டும் வாக்களிக்கின்ற வகையிலே மக்களுக்கான தெளிவூட்டல்கள் இடம்பெறுகின்றன. ஆனால் இரண்டாவது மூன்றாவது தெரிவு என்பதுதான் இப்பொழுது அங்கே 3 அல்லது 4 வேட்பாளர்கள் தென்னிலங்கையில் போட்டியிடுகிற பொழுது அவர்களுக்கு மிக அவசியமான தீர்மானிக்கின்ற சக்தியாக 2ஆம் 3ஆம் தெரிவுகள் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது முற்றுமுழுதாக அது தமிழர்களுடைய வாக்குகளாக இருக்கும். அது சம்பந்தமாக மாற்றங்கள் இப்பொழுது வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் அரசியல் தலைவர்கள். ஆகவே அது சம்பந்தமான முடிவுகளை அல்லது மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? 2வது 3வது தெரிவு பற்றி பொதுமக்களிடம் விடுவதா, அல்லது பொதுமக்கள் அதை புறக்கணிக்க வேண்டும் அல்லது வாக்களிக்க கூடாது என்ற இறுக்கமான நிலைப்பாட்டில் பொதுச்சபை இருக்கிறதா? இந்த 2வது வாக்கு, அதாவது 2வது விருப்பு வாக்கு என்ற விடயத்தில் சிவில் சமூக கட்டமைப்புகள் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருந்தன. அந்த விடயத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த விடயத்தை நாங்கள் வலியுறுத்துவது இல்லை என்றுதான் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இது தொடர்பாக அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கலாம், அது அவர்களுடைய கருத்து. ஆனால் ஏனென்றால் இந்த 2வது விருப்பு வாக்கை பிரயோகித்தல் என்பது எப்பொழுது சாத்தியப்படுமா என்றால், நாங்கள் முன்வைக்கின்ற உச்சபட்சமான கோரிக்கைகளை தென்பகுதியில் போட்டியிடுகின்ற தென்பகுதியைச் சேர்ந்த அந்த பிரதான வேட்பாளர் 100% ஏற்றுக்கொண்டு அதை பொதுவெளியில் அறிவிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாதிரியான விடயங்களை பற்றி நாங்கள் பேச முடியும். ஆனால் இப்பொழுது எங்கள் எல்லோருக்குமே தெரியும், எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் தமிழ் மக்களுடைய உச்சபட்சமான அரசியல் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. இப்பொழுது அரசியலமைப்பில் இருக்கின்ற 13 பற்றித்தான் அவர்கள் பேசுகிறார்கள். அரசியலமைப்பில் இருக்கின்ற 13 என்பது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு அல்ல. அதற்கு அரசியலமைப்பில் இருப்பதை அவர்கள் அமல்படுத்தி விட்டு போகட்டும், அது அவருடைய கடமை, அது வேறு விடயம். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் மக்களுடைய உச்சபட்சமான நிலைப்பாட்டை முன்வைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அது என்ன நிலைப்பாடு என்பதை அனைவரும் கலந்துரையாடி இறுதியில் தீர்மானிக்கப்படும். இப்பொழுது அது பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அப்படி ஒரு இறுதி தீர்மானம் இப்பொழுது எடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் 2வது விருப்பு வாக்கை பிரயோகித்தல் என்ற பேச்சுக்கே இடமில்லை எங்களை பொறுத்தவரை. ஏனென்றால் அப்படி ஒரு தேவை இல்லை. நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துகின்றோம் ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில். அந்த நிலைப்பாட்டை நோக்கி தமிழ் மக்களுடைய வாக்குகளை திரட்டுகிறோம். இதனூடாக நாங்கள் வெளிப்படுத்த விரும்புவது தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினை. தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம். அந்த தேசிய இனத்தினுடைய பிரச்சினை இந்த நாட்டில் ஒரு எரிகின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. அதை ஏனென்றால் ஒரு வெறுமனை ஒரு பொருளாதார பிரச்சனை என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி இந்த தேசிய இன பிரச்சனையை மழுங்கடிக்க செய்கின்ற எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் தமிழ் தேசிய இனம் அனுமதிக்காது என்ற செய்தியை சொல்லுவதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம். ஆகவே இந்த செய்தியை சொல்லுகின்ற இலக்கு நோக்கிய பயணத்தில் 2வது 3வது வாக்குகளை பற்றி பேச வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. தென்னிலங்கை அரசியல் தலைவர்களோடு சேர்ந்து அல்லது தென்னிலங்கை அரசியல் கட்சிகளோடு இணைந்து பயணிக்கின்ற தமிழ் வேட்பாளர்கள் அதிகப்படியான வாக்குகளை யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளருக்கான வாக்கெடுப்பு அல்லது வாக்கு வழங்குகின்ற விடயத்தில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் ஏனென்றால் அவர்கள் எப்படியோ யாராவது ஒருவரை ஆதரித்து தங்களுடைய பிரச்சாரங்களை முன்வைக்கக்கூடிய சாத்தியங்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கான முயற்சியைத்தான் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் வடக்கு கிழக்கில் இப்பொழுது முனைந்து கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு இந்த பொது வேட்பாளருடைய விடயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும்? சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார், தமிழ் தேசியத்தோடு 20% மக்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் 20% மேல் இவர்கள் வாக்குகளை பெற மாட்டார்கள். அவர்கள் தோல்வி அடைந்தால் நாங்கள் சொல்லலாம் இது ஒரு கோமாளித்தனமான செயல்பாட்டை செய்தார்கள், இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அந்த தமிழ் தேசிய உரிமையை தான் கோருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதை எப்படி பொதுச்சபை எதிர்கொள்ளப் போகிறது?
இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு விடயம் இன்னும் பலராலும் அது முன்வைக்கப்படுகின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சிகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஒரு அங்கஜன் ராமநாதன் போன்ற ஒருவர் கூட அதிக விருப்பு வாக்கை பெறக்கூடியதாக இருந்தது. இங்கே கிழக்கில் பிள்ளையான் வெற்றி பெற்றிருக்கிறார், மொட்டு சின்னத்தில் வியாழேந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே இவ்வாறான ஒரு சூழலில் மக்கள் இந்த பொது வேட்பாளரை நோக்கி வாக்களிக்காது தென்னிலங்கை வேட்பாளரை நோக்கி வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து விடலாம் என்றெல்லாம் சில கருத்துக்கள் உண்டு. ஆனால் இங்கே விடயம், நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த விடயத்தை முன்னெடுப்பதில் தடுமாற்றத்தை காண்பித்துக் கொண்டுதான் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். இது ஒரு ஜனாதிபதி தேர்தல். நாங்கள் தெளிவாக ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்துகிறோம். சில நிலைப்பாடுகள் இது, அதாவது நாங்கள் ஒரு தமிழ் தேசிய இனம், எங்களுக்கென்று ஒரு நிலைப்பாடு உண்டு. நாங்கள் தொடர்ந்தும் தென்னிலங்கையினுடைய சூழ்ச்சிகரமான அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் ஏமாந்து கொண்டிருக்க முடியாது. நாங்கள் ஒரு ஏமாந்து போன மக்கள் கூட்டம் அல்ல என்ற விடயங்கள் தான் நாங்கள் இங்கே சொல்ல முற்படுகின்ற விடயம். எங்களை தொடர்ந்தும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. ஆகவே இந்த பின்னணியில் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போனால் நிச்சயமாக இப்பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதாக கருதப்படுகின்ற இந்த அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்ற இந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கியில் பெரும்பான்மையான வாக்கு வங்கிகள் உடைமுற்று இந்த பக்கம் வர நிச்சயமாக நாங்கள் ஒரு சரியான வேலை திட்டத்தோடு ஒரு எழுச்சியை, ஒரு தமிழ் தேசிய எழுச்சியை இந்த பொது வேட்பாளரை அடிப்படையாக கொண்டு உருவாக்கினால் இது ஒரு எழுச்சிகரமான வேலை திட்டமாக மாறும். நிச்சயமாக தமிழ் மக்கள் எங்களுடைய பக்கம்தான் நிற்பார். நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பல்வேறு காரணங்கள் அதில் செல்வாக்கு செலுத்துகின்றன, மக்கள் வாக்களிக்கின்றனர். பல்வேறு அது ஒரு மாவட்டத்திலும் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. பல்வேறு மக்கள் மத்தியில் மத்திய வர்க்கம், ஏழை மக்கள், பல்வேறு பிரச்சனையோடு இருக்க மக்கள், தொடர்ந்து இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்று அவருடைய தேவைகள் எல்லாம் வித்தியாசமாகும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த தேவைகளை அடிப்படையாக கொண்டு ஒருவர் இலகுவாக அந்த மக்களுக்குள் போய் பிரச்சாரங்களை செய்து வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த விடயத்தில் அப்படி இல்லை. இது சலுகைகளை அடிப்படையாக கொண்ட அல்லது தேவைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு தேர்தல் அல்ல. இது எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்வதற்கு, நாம் ஒரு தேசிய இனம், தொடர்ந்தும் நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்க முடியாது என்ற செய்தியை சொல்லுவதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்ற ஒரு தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்தை நாங்கள் ஒற்றுமையாக சரியாக இலக்கை நோக்கி முன்னகர்த்தினால் நிச்சயமாக தமிழ் மக்கள் ஆதரிப்பார். ஆனால் இங்கே பிரச்சனை, இப்படி 20 விதமான மக்களும் இதற்கு வாக்களிக்க மாட்டார்கள், இவர்கள் தோல்வியடைந்தால் நாங்கள் அந்த தோல்வியை கொண்டாடலாம் என்று சொல்லுகின்றவர்கள் இந்த நிலைப்பாட்டை வெற்றிகரமான ஒரு நிலைப்பாட்டாக மாற்றுவதற்காக ஏன் எங்களோடு ஒன்றுபட்டு செயற்படக்கூடாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. திருவாளர் சுமந்திரன் ஏன் இது ஒரு தமிழ் தேசிய சவாலாக இதை ஏற்றுக்கொண்டு தமிழரசு கட்சி அனைவரும் ஏன் இதோடு இணைந்து நின்று இதை வெற்றி பெறச் செய்வதற்கு ஏன் போராடக்கூடாது, ஏன் பாடுபடக்கூடாது என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்வி. இவர்கள் எல்லோரும் இதை எப்படி மழுங்கடிக்கலாம், இதை எப்படி ஒரு சாத்தியமற்ற விடயமாக காண்பிக்கலாம், இதை எப்படி ஒரு கோமாளி கூத்தா காட்டலாம் என்பதற்காக இரவு பகலாக உழைக்க முற்படுகிறார்களே தவிர இதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக யாரும் உழைக்க தயாராக இல்லை. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கிறோம். புலம்பெயர்ந்த தமிழர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் கட்டமைப்புகளில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் அவர்கள் இந்த பொது வேட்பாளரை ஆதரித்து 2 விடயங்களை உள்வாங்கி, அதாவது பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவும் அதே வேளையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பகிஷ்கரிப்பையும் அதற்குள் இணைக்கின்ற வகையில் 2வது 3வது தெரிவுகள் இல்லாமல் ஒரு கம்ப்ரமைஸை அல்லது ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். வேறு எந்த கட்டமைப்பும் இதுவரையில் பகிரங்கமாக இதற்கு இன்னமும் தங்களுடைய ஆதரவை அல்லது தங்களுடைய கருத்துக்களை அல்லது பரப்புரைகளுக்கு உதவிகளை வழங்குகின்ற செயற்பாடுகளை இன்னமும் முன்னெடுக்கவில்லை. உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? புலம்பெயர்ந்த தமிழ் கட்டமைப்புகள், புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய செயல்பாடு பிரச்சார ரீதியாக இப்பொழுது நாங்கள் ஊடக பரப்பினூடாக மக்கள் மத்தியில் இந்த தெளிவையும் இந்த விளக்கங்களையும் எடுத்துச் செல்கிறோம். இதற்கு மேலதிகமாக அங்குள்ள மக்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தனிப்பட்ட முறையிலோ சிறு சிறு கட்டமைப்புகளாகவோ பொருளாதார உதவியை, வாழ்வாதார உதவிகளை செய்து வருகிறார்கள். அவர்களிடம் இப்பொழுது 80க்கும் மேற்பட்ட கட்டமைப்புகள் சேர்ந்து இந்த பொதுச்சபையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு மேலும் பொருளாதார ரீதியாகவும் வளம் சேர்க்கவும் ஆதரவு தளத்தை அதிகரிக்கவும் இந்த புலம்பெயர்ந்த
கட்டமைப்புகளிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன, அல்லது விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவாக இருக்கு? தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாடு மிகப்பெரிய வெற்றியாக மாற வேண்டுமாக இருந்தால் புலம்பெயர் சமூகம் திரண்டு இதற்கு பங்களிக்க வேண்டும். இது ஒரு தேசிய பணி, ஒரு தமிழ் தேசிய பணி. இதில் தாயகம் புலம் எல்லாம் ஒன்றுதான். களமும் புலமும் புலவுட்டு இருக்கிறது என்ற அந்த கருத்தை உடைப்பதற்கும் இதை ஒரு சந்தர்ப்பமாக புலம்பெயர் சமூகம் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஸ்வீடனுக்கு விஜயம் செய்திருந்த அனுரகுமார திசாநாயக்கா அங்கே சிங்கள மக்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் தான் தெரிவாக இருக்கிறோம், ஏனென்றால் உங்களுக்கு முன்னர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவாக இருந்தார், இப்பொழுது எங்களை விட்டால் உங்களுக்கு வேறு தெரிவில்லை என்று சிங்கள மக்களை நோக்கி ஒவ்வொரு புலம்பெயர் தினம் அங்கே நாட்டில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு வாக்களிக்குமாறு என்று அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய தேர்தல் வெற்றிக்கு எப்படி வெளிநாட்டில் இருப்பவர்கள் பணியாற்றலாம் என்று சொல்லியிருந்தார். அது அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அது செய்கிறது, அது வேறுபடியே. இங்கே 10 லட்சத்துக்கு மேற்பட்ட புலம்பெயர் தமிழ் உறவுகள் இருக்கின்றன. அவர்கள் வெறுமனே நிதி மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் இந்த தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு நாள் தொலைபேசியில் ஒவ்வொரு இங்கே உள்ள உறவுகளுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் சொல்லி இந்த விடயத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், இதுதான் உங்களுடைய தெரிவு, இதுவான் உங்களுடைய தெரிவாக இருக்க வேண்டும், நாங்கள் உங்களோடு நிற்கிறோம், பக்கபலமாக நிற்கிறோம் என்று சொல்லி ஒரு எழுச்சியை உருவாக்கினால் இது கிட்டத்தட்ட இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாடு ஒரு 90% மேற்பட்ட தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்று மாபெரும் வெற்றியாக மாறும். இலங்கை தீவை இலங்கை அரசு மட்டுமல்ல, அதாவது சிங்கள ஆளும் வர்க்கம் மட்டுமல்ல, இலங்கை தீவின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற பிராந்திய உலகளாவிய சக்திகளுக்கு இது ஒரு தெளிவான செய்தியை சொல்லும். யுத்தத்தில் தோற்கடிப்பதன் மூலம் ஒரு தேசிய இனத்தின் அபிலாஷைகளை தோற்கடித்துவிட முடியாது. ஜனநாயக ரீதியாக இப்பொழுது தமிழ் மக்கள் நிமிர்ந்திருக்கிறார்கள். அந்த ஜனநாயக நிமிர்வுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உலகத்துக்கு உண்டு என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் ஒருவரும் ஓரணியாக அனைவரும் இணைய வேண்டி இருக்கிறது. புலம்பெயர் சமூகத்துக்கு பெரும் பங்குண்டு. இதில் அவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்ற முடியும். அதே நேரம் இந்த சிவில் சமூகங்களின் இந்த கூட்டுணைவு அந்த பொதுமக்கள் சபைக்கு பூரண ஆதரவை அவர்கள் வழங்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் யோசிக்கலாம், இந்த முயற்சி இன்னும் ஒரு தீவிர நிலையை அடையாத கட்டத்தில் இந்த முயற்சி ஒரு வகையில் தொய்வடைந்து விடுமோ என்று அவர்களுக்கு சந்தேகங்களும் இருக்கலாம். இது ஒரு இடைநடுவில் நின்றுவிட்டால் என்ன செய்வது என்று அவர்கள் யோசிக்கலாம். அதனாலும் அவர்களை தொடர்பாக அதிகம் பேசாமல் இருக்கலாம். ஆனால் இது இடைநடுவில் தொய்வடையாத வகையில் இதை பாதுகாத்து முன்னகர்த்த வேண்டிய பொறுப்பும் புலம்பெயர் சமூகத்துக்கு உண்டு. அவர்கள் கடந்த ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் இந்த தாங்கள் விரும்புகின்ற சில அரசியல்வாதிகளை ஆதரித்து வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நிதியுதவி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களுக்கும் இதை ஒரு அழுத்தமாக மாற்ற வேண்டும். நீங்கள் இந்த விடயத்தை ஆதரிக்காவிட்டால் இனி புலம்பெயர் சமூகத்திடமிருந்து எதையுமே நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் ஒரு வெறுமனே ஒரு தென்னிலங்கை அரசியல் கட்சியில் இருப்பதற்கு தகுதி உள்ளவர்களை தவிர தமிழ் தேசிய அரசியலுக்கு இருப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று புலம்பெயர் சமூகம் ஒரு பிரகடனத்தை செய்ய வேண்டும். இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்காத அனைவரும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று ஒரு பிரகடனத்தை புலம்பெயர் சமூக அமைப்புகள் செய்ய வேண்டும். அதன் மூலம் எல்லா வகையிலும் அதாவது இதை உற்சாகப்படுத்துகின்ற வேலையிலிருந்து இதை பலப்படுத்துவது, கட்டமைப்பு சார்ந்து பலப்படுத்துவதற்கு நிதி பங்களிப்பிலிருந்து எல்லா வகையிலும் புலம்பெயர் சமூகத்தினுடைய பங்களிப்பு இந்த இலக்கு வெற்றி பெறுவதில் பெரிய அளவு தங்கியிருக்கிறது. பொதுமக்களை சந்தித்து பொதுமக்களை ஒருங்கிணைத்து அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அங்கே சில இடங்களில் கரகோஷம் வருகிறது. அது ஆதரவாளர்கள் சேர்ந்திருக்கின்ற ஒரு கூட்டமாக இருந்தாலும் அவை ஏற்படுத்துகிற அலை, மக்களுடைய ஒருங்கிணைவு, மக்கள் ஒன்று கூடுவது, நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்தியா அனுரகுமார திசாநாயக்காவை அழைத்து பேசியது என்றால் அவர்களுக்காக திரண்ட மக்களுடைய தொகை என்பது மிக முக்கியமான ஒரு உள்வாங்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த பொதுமக்களை பொது மேடைகளில் இவற்றுக்கான பரப்புரைகளை செய்கிற திட்டம் இருக்கிறதா? நிச்சயமாக அது சம்பந்தமான திட்டங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் அதுக்கான திட்டங்களை தான் தற்பொழுது வகுத்துக் கொண்டிருக்கிறோம், கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். பெருமளவுக்கு இந்த மாதம் இந்த மாதம் முடிந்ததன் பின்னர் மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியிலான பரப்புரைகள் பெரிய அளவில் இடம்பெறும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த பொதுமக்கள் சபை ஒரு நிதி குழுவையும் உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது நிதி இல்லாமல் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அவரவர் தங்களுடைய சொந்த செலவுகளில் அந்தந்த மாவட்டங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மாவட்டங்களை கடந்து ஏனைய மாவட்டங்களுக்கு சென்று பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுகிற பொழுது நிச்சயமாக நிதி தேவைப்படும். அதற்காக இந்த மாதிரி விடயங்களை கையாள்வதற்கு ஒரு நிதிக்குழுவை
உருவாக்கி இருக்கிறார்கள். மிக வெளிப்படைத்தன்மையோடு அந்த நிதிக்குழு இயங்கும். அந்த குழுவிற்கு தான் புலம்பெயர் மக்கள் தங்களுடைய பங்களிப்புகளை வழங்க வேண்டும். நிச்சயமாக அடுத்த மாதத்திலிருந்து மிக தீவிரமாக இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படும். அதேவேளை புலம்பெயர் சமூகத்தில் இருப்பவர்கள் அங்கே சிவில் சமூக கட்டமைப்பை அணுகி இது சம்பந்தமான பிரச்சார நடவடிக்கைகள் பெரிய அளவில் இப்பொழுது ஜேவிபி எப்படி வெளிநாடுகளுக்கு சென்று சில பிரச்சார நடவடிக்கைகளை செய்கிறதோ அப்படியான தேவைகள் இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் அழைத்தால் நாங்கள் போய் கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக. நன்றி யதீந்திரா அவர்களே. இந்த முன்னெடுப்பு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உலகெல்லாம் வாழ்கிற தமிழர்கள், தாயகத்தில் உள்ள தமிழர்களும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம்.